எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் 86. ஸ்வர்ண பிந்து ரக்ஷோப்பிய சர்வ வாகீஸ்வரேஸ்வர சர்வவாகீஸ்வரேஸ்வர மகாஹிருதோ மகாஹிருதோ மகாகிருதோ மகாகர்த்தோ மகாகிருதோ மகாகர்த்தோ மகாபூதோ மகாநிதி ஸ்வர்ணபிந்து. ஸ்வர்ணம்னா தங்கம், ஞாபகம் வச்சுங்க. ஸ்வர்ணம்னா தங்கம். ஸ்வர்ண பிந்து, பிந்துன்னா நிறம். ஸ்வர்ண பிந்து ரக்ஷோப்பிய சர்வவாகீஸ்வரேஸ்வர மகாகிருதோ மகாகர்த்தோ மகாபூதோ மகாநிதி. எப்படி சொல்லணும்னா, ஸ்வர்ணபிந்து ரக்ஷோப்பிய சர்வவாகீஸ்வரேஸ்வர மகாகிருதோ மகாகர்த்தோ மகாபூதோ மகாநிதி அப்படி சொல்லணும். சொல்லும் போதே ஸ்வர்ணபிந்து ரக்ஷோப்பிய சர்வவாகீஸ்வரேஸ்வர மகாகிருதோ மகாகர்த்தா மகாபூதோ மகாநிதி அப்படி சொல்லணும். சொல்லும் போது அது மாதிரி சொல்லணும். ஸ்வர்ணபிந்து அப்படின்னா, ஸ்வர்ணம்னா பொன் நிறம். ஸ்வர்ணம்னா பொன் நிறம். பிந்துன்னா அங்கங்கள். ஸ்வர்ணன்னா பொன்னிறம். ஸ்வர்ணன்றது வந்து பொண்ணு. ஸ்வர்ணம் நம்ம சொல்ல போனோம். சொர்ண மாளிகை, சொர்ண புஷ்பம்ன்றது தங்கத்தாலான புஷ்பம். சொர்ண மாளிகை தங்கத்தாலான மாளிகை. சொர்ண கோபுரம் தங்கத்தாலான கோபுரம். அது மாதிரி சொர்ணன்றது வந்து பொன்னிறம். பொன்னிறம் ரெண்டுக்கும் சொர்ணன்னு சொல்லலாம். பிந்துன்னா அங்கங்கள். பிந்துன்னா அங்கங்கள். நான் நேரம் சொல்லிட்டேன் முதல்ல. பிந்துன்னா அங்கங்கள். கரெக்ட். பிந்துன்றது பாடி. பிந்து மாதவன் கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் போயிருக்கோம். திருநெல்வேலி அந்த நவதிருப்பதியில் வரும். பிந்து மாதவ பெருமாள் கோயிலுக்கு நான் ரங்கநாதன் வீரராகுல் எல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். சொர்ண பிந்து புண்ணிராங்கங்களை உடையவன். சொர்ணன்னா ஒரு அர்த்தம். இன்னும் அர்த்தம் சொர்ணதான் கேட்கறது. சொர்ணன்றது வந்து கேட்கறது ஒண்ணு. பிந்துன்னா மயக்கம். இதுக்கு இங்க இந்த இடத்துல சொர்ண பிந்துன்னா கேட்பவர்கள் மயங்கும்படியான பேசுவார். யசோதை வந்து அடிக்க வரும்போது நான் இல்லையே அம்மான்னு வரான். நான் இல்லையே அம்மா அப்படின்னு வரான். சொன்ன உடனே யசோதை அப்படியே அடிக்க வந்தவ வெண்ணையை திருடி தின்னியா அந்த வீட்டுல போய் அவ வந்து கேட்கறான். கூட கோபிகள் எல்லாம் வந்து எங்க வீட்டுல வெண்ணையை திருடி தின்னுட்டான்னு சொல்லும் போது யசோதைக்கு மானம் புடுங்குறது. அவமானம் அப்படியே புடுங்கி தின்னுறது. ஒண்ணு என்ன பண்றது இந்த பிள்ளையன்னே புரியல. கிருஷ்ணனை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறதுக்கு பிடிச்சி கையை பிடிச்சி கட்டி கயத்துல கட்டிட்டு எடுத்து வெண்ணையை எடுத்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கற. அடிக்கிறதுக்கு போற போகும்போது நான் இல்லையம்மான்றார் கிருஷ்ணன். சொன்ன உடனே அப்படியே அவன் மயங்கிடுறான். அந்த கோபம் எல்லாம் போயிடுது. யாரு இது பின்ன ஏன்டா ஒன்ன சொல்றான்னு அப்படியே சாதாரணமா போயிடுவான். அது வந்து இந்த வந்து அவனோட கோபம் வந்து அதாவது க்ஷணத்துல ஆறுமா யசோதையோட கோபம். அது வந்து நீங்க கிருஷ்ணனோட இதுல பாத்தீங்கன்னா தெரியும். கிருஷ்ணாவதாரம் அந்த புக்கை படிச்சீங்கன்னா அதை வந்து அந்த இவரோட மயங்கிற சொற்களால அப்படியே மயங்கி போயிடுவான். அது மாதிரி மயங்கும் சொற்களை விட மயங்கி யாருமே எல்லாருமே எப்படியாப்பட்டவர்களும் கிருஷ்ணனை வந்து அடிச்சு கொன்னுட்டு வரவா கூட கிருஷ்ணனுடைய பேச்சோட மயங்கிறது உண்டாம். பேச்சோட பார்த்து அப்படியே மயங்கிடுவாங்களாம். என்னென்னமோ கோபமா வந்தவர்கள்லாம் அப்படியே டக்குனு கிருஷ்ணனுடைய குரலை பார்த்து கிருஷ்ணனுடைய பேச்சை பார்த்து மயங்கிடுவாங்க. அது மாதிரி அந்த மயக்குகின்ற மாயமான பேச்சை உடையவன் அர்த்தம். அப்படி ஒரு அர்த்தம் சொர்ண பிந்துன்றது. மயங்கும்படியான இனிமையாக பேசுவார். ரக்ஷோபிய ரக்ஷன்னா காத்தல், அப்படின்னா நிலைத்திருத்தல். ஆக இதுக்கு என்ன அர்த்தம்னா காவும் காப்பாற்றுவான், நிலைத்திருத்தல். எப்போ ஏதாவது காப்பாற்றிட்டு ஓடி போயிட மாட்டான். அப்படியே இருந்து காப்பாற்றி நம்ம கூட நிலைச்சு நம்ம கூடயே இருந்து காப்பாற்றிட்டே இருப்பான் அப்படின்ற அர்த்தம் ரக்ஷோபியன்னா. இன்னொரு அர்த்தம் வந்து ஷோபியன்னா கலக்கிறது. ஷோபியம்னா ஒரு லோட இன்னொன்று கலக்கிறது. அக்ஷோபியன்னா கலக்க முடியாதது. இங்க வந்து அக்ஷோபியன்றதுக்கு இவர் என்ன சார் பராசரப்பட்டவர் வந்து கலக்க முடியாத தனித்தன்மை வாய்ந்தவர்னு சொல்றாரு. முதல்ல சொன்னது ஆதிசங்கரர் சொன்னது அக்ஷோபியன்றதுக்கு ரக்ஷோபியன்றதுக்கு. இவர் சொல்றது என்னன்னா கலக்க முடியாத தனித்தன்மை வாய்ந்தவன்ற.
அவர் வந்து நிலைத்து இருந்து காப்பாற்றுவான், நம்ம கூடயே காப்பாற்றி நிலைத்து நம்ம கூடயே இருக்கவன்னு சொன்னார். சர்வவாகி ஸ்வரேஸ்வர, சர்வவாகி வாகீஸ் சர்வ வாகி ஈஸ்வர, ஈஸ்வர 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 அப்படி எடுத்துக்கிறது. எல்லா வாக்குகளுக்கும் சக்தியை கொடுக்கும் ஈஸ்வரன். வாகீசன்னா வாகீஸ்னா வாக்கு, வாயால பேச வாக்குன்றமே, அதான் வாகீஸ். சர்வ எல்லா வாக்குகளுக்கும், வாகீஸ்னா எல்லா வாக்குகளுக்கும், எல்லா வாக்குகளுக்கும் கொடுக்குற ஒருத்தர் இருக்கா பார்த்தீங்களா, உங்களுக்கு பேசுறதுக்கு வரம் கொடுக்குறானே அவனுக்கெல்லாம் ஈஸ்வரன். சர்வ வாகீஸ்வரேஸ்வர, சர்வ வாகீஸ்வர ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன், சர்வ வாகீஸ்வரனுக்கு ஈஸ்வரன் அர்த்தம். இங்கே சர்வவாகி ஸ்வரேஸ்வரர், அதான் எல்லாருக்கும் வேலை பண்றது இந்த இடத்துல. உங்களோட வாக்குக்கு வாக்குல இருக்கிற சரஸ்வதி காலை அவளுக்கும் தலைவனும். சரஸ்வதி மற்ற எல்லா தெய்வங்களுக்குமே கடவுளுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். மகாகிருத, மகாகிருதன்னா மகான்னா பெரிய, ஹிருதம்னா மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி. மாயையால் ஜீவாத்மாக்களுக்கு கொடுப்போம், ஞாபகம் வச்சுங்க. மகிழ்ச்சி சாதாரண மகிழ்ச்சி இருந்ததுன்னா அது ஒன்றும் இல்லை. பெரிய மகிழ்ச்சின்னா உங்களுக்கு ஏதோ பெரிய இன்னொரு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம், அதான் மாயை. மாயையால மகாகிரதத்தை கொடுப்போம். மகாகிரதன்றது பெரிய மகிழ்ச்சி, பயங்கரமா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னா போய் எங்கேயோ உதவாங்க போறீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பெரிய உங்களுக்கு இது இருக்கு, ஒரு துன்பம் இருக்குன்னு அர்த்தம். அதனால பெரிய மகிழ்ச்சி எப்பயுமே உதவாது. பெரிய மகிழ்ச்சி உதவவே உதவும். பெரிய துன்பம் பரவாயில்ல, பெரிய துன்பம் வச்சீங்கன்னா உங்க பாவம் கழியிருக்கு. பெரிய மகிழ்ச்சிக்கு வந்து ரொம்ப கொண்ட அப்படியே கூத்தாடக்கூடாது. மகிழ்ச்சி அடைஞ்சு கிடைச்சதுன்னா, மகிழ்ச்சி கிடைச்சது ஏதோ பெருமாள் போட்ட பிச்சை நம்மளுக்கு. இது பெரிய விஷயமா உங்களுக்கு ஆயிருக்கும், எத்தனையோ கோடி லாபமா ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும். பெருமாள் போட்ட பிச்சை இது, அவ்வளவுதான். நம்ம கொடுத்துருக்காரு, இன்னைக்கு நம்ம கையில இருக்கு, நாளைக்கு யார் கையில போகுமோ. அதனால ஒண்ணு இல்லை, நம்ம குவாலிட்டி வேற, நம்ம பெருமாள் தான் அதுக்கெல்லாம் காரணம். அதோட போயிடணும், அந்த மகிழ்ச்சியோட போயிடணும். அதுக்கு மேல நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமான்னு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பெரிய ஆபத்து பின்னாடி வருதுன்னு அர்த்தம். அதான் இங்க வந்து மகாகிருதம்ன்றது. அதே துன்பம் வரலாம், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் பெருமாள்கிட்ட வந்து நான் துன்பம் அனுபவிக்கிறேன், பெருமாளே நான் எப்படியாவது துன்பத்தை தாங்கிக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் தாங்கிக்கிறேன், எனக்கு தாங்குற சக்தியை கொடு, என் பாவம் கழியட்டும், எனக்கு துன்பம் இருந்ததுன்னா கொடுத்து, எனக்கு துன்பத்தை கொடுத்து என்னோட என்ன கொஞ்சம் தாங்கிக்கிறேன் சக்தியை கொடு, துன்பத்தை கொடு, தாங்கிக்கிற சக்தியை கொடு, நான் செஞ்ச பாவங்கள்லாம் கழியட்டும் அப்படின்னு வேண்டிக்கணும். துன்பம் வந்ததுன்னா நீங்க ஐயோ எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்த, நீ எல்லாம் தெய்வமானு அந்த மாதிரி பேசவே கூடாது. இந்த துன்பம் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா ஏதோ அதுக்குள்ள விஷயம் இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறாரு. அதுல இருந்து மீண்டு வரத்துக்கு சக்தியை கொடுன்னு தான் நீங்க கேட்கணும். அது கேட்கலாம், நான் 7 நாள் தாங்கிக்கிறதுக்கு கொஞ்சம் சக்தியை கொடுப்பான்னு கேட்கலாம். எனக்கு ஏன் இதை கொடுத்த நீங்க கேட்கவே கூடாது, காரணத்தோட தான் கொடுத்துருக்காரு. உங்களோட எவ்வளவு ஏதோ ஒரு பெரிய பாவம் இருக்கு, அது கழியறது. அதான் ரக்ஷோபியா. இந்த இடத்துல வந்து சர்வ மகாகிருதம். அடுத்தது மகாகர்த்தா. மகாகர்த்தான்றது மிகப்பெரிய கர்த்தா. கர்த்தான்னா அதிபதி, தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். பெரிய அதிபதியாக விளங்குவோன்னு அர்த்தம். மகாகர்த்தா. மகாபூதோ, மகான் பிளஸ் பூதோ அப்படின்னு எடுத்துக்கணும். மகான்களை தன் உறவுகளாக கொண்ட. பூதம்னா ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற உறவு, அதான் பூதோன்றது வந்து ஜீவாத்மா. மகான்றது வந்து பரமாத்மா, பரமாத்மா பிளஸ் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாக்களுக்கும் இருக்கிற உறவு தான் இது. அதனால மகான்களை தன் உறவாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆதிசங்கரர் சொல்ற. மகாபூதோன்றதுக்கு மகான்றது இந்த இடத்துல எங்கும் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது, பெரிய இடத்துல எல்லாம், பெரியன்னா எல்லா இடத்துலையும் ஒரு அர்த்தமும் இருக்குது, ரிலேட்டட் மீனிங் எல்லாம். மகான்னா இங்க எங்கும். பூதம்னா பூதாத்மாக்களாக அனைத்திலும் நிரம்பி இருப்பவர். உலகத்துல இருக்க பூதாத்மா ஜீவாத்மாக்கள் இருக்கு இல்லையா, எல்லாத்துலயும் வந்து தானே நிரம்பி இருக்கிறவர், அதான் மகாபூதம். மகாநிதி, மிகப்பெரிய செல்வத்தின் இருப்பிடமாக இருப்பவர். மிகப்பெரிய செல்வம்ன்றது மோட்சம் தான். நம்மளுக்கு இந்த கிடைக்கிற செல்வம் இல்ல, நம்மளுக்கு பரலோக செல்வம் தான் மோட்சம். பரலோக செல்வம் தான் நமக்கு சாஸ்வதமானது. இகலோக செல்வம் வந்து இருக்கிறத அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான், கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்போம், அவ்வளவுதான். மற்றபடி நம்மளுக்கு வந்து பரலோக செல்வம் தான் நமக்கு கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றி கொண்டு போறது. நமக்கு அதுதான் வேணும் நம்மளுக்கு. அதனால மிகப்பெரிய செல்வமாக பரலோக செல்வமாகிய மோட்சத்தை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல மகாநிதின்றது. ஆக நம்ம எத்தனை இன்னைக்கு பார்த்துருக்கோம்? இன்னைக்கு 86வது ஸ்தோத்திரத்துல 806 சொர்ணபிந்து
807 லட்சோபிய, 808 சர்வவாகீஸ்வரேஸ்வரர். சர்வவாகீஸ்வரேஸ்வரன்றது ஒரே வார்த்தை. 809 மகாகிருதோ, 810 மகாகர்த்தா, 811 மகாபூதோ, 812 மகாநிதி. அப்ப நீங்க உங்களுக்கு 806 இருந்து 812 வரைக்கும் 7 திருநாமங்களை இன்னைக்கு பார்த்துருக்கோம். 86வது ஸ்தோத்திரத்துல 7 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.